أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. தாவூத் நபியின் நபித்துவமும் ஆட்சியும். தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு முன்பு நபித்துவமும் அரசாட்சியும் வெவ்வேறு வம்சத்தாருக்கு வழங்கப்பட்டு வந்தன. யஹூத வம்சத்தாருக்கு நபித்துவமும் அப்ராஹிம் வம்சத்தாருக்கு அரசாட்சியும் கொடுக்கப்பட்டிருந்தன. தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் நபித்துவத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் பெற்ற முதல் மனிதராவார்கள். இவர்கள் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் ஷரியத் சட்டங்களை புத்துயிரூட்டி எழச் செய்தார்கள். தமது சமுதாயத்தாரை நேர்வழியில் நடத்தின முயற்சி செய்து கொண்டே 40 அல்லது 70 ஆண்டுகள் பனி இஸ்ராயல்களை சிறந்த முறையில் ஆண்டார்கள். முந்தைய 7 ஆண்டுகள் வரை இவர்களின் தலைமையகம் ஹிப்ரோன் என்ற இடத்தில் இயங்கி வந்தது. பிறகு ஜெருசலத்திற்கு மாறினார்கள். சொற்ப காலத்திலேயே இவர்களின் ஆட்சி ஷாம், ஈராக், பலஸ்தீன், கிழக்கு உர்தோன் ஆகியவை தவிர மற்ற ஏனைய பகுதிகளில் விரிவடைந்தது. இஸ்ராயேல் வரலாற்றில் இவர்களின் ஆட்சியை ஒரு முன்மாதிரியாக கருதப்படுகிறது. தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது 100வது வயதில் அல்லாஹ்வை தொழில நிலையில் மரணமடைந்தார்கள். சைஹோன் எனும் நகரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மனித அறிவு. அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் மனிதனுக்கு அறிவை வழங்கினான். இதனால் பெரும் சாதனைகளை நிகழ்த்துகின்ற திறனை மனிதன் பெற்றுள்ளான். இந்த அறிவால் பலம் வாய்ந்த கொடிய மிருகங்களையும் வசப்படுத்துகிறான். இந்த மனித அறிவு கெட்டுவிட்டால் அவன் அனைத்தையும் மறந்து விடுகிறான். தன்னையே யாரென்று அவனுக்கு தெரியாது. மனிதனுக்கு அறிவை வழங்கி உலக விஷயங்களில் பயனடைய வைத்திருக்கும் அல்லாஹ் தஆலா ஆற்றல் உடையவனே. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோருடன் நன்முறையில் நடத்தல். குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, அல்லாஹ்வை அன்றி வேறு எவரையும் வணங்கலாகாது என்றும் பெற்றோருடன் நன்முறையில் நடந்திட வேண்டும் என்றும் உம்முடைய அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். விளக்கம்: பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சுர்மா இடுவதன் சுன்னத்தான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கண்ணில் 2 தடவையும் பிறகு இடது கண்ணில் 2 தடவையும் அதன் பிறகு வலது இடது 2 கண்களுக்கு 1 தடவையும் சுர்மா இடுவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்தி அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுதல். குர்ஆனை ஓதியவருக்கு மறுமை நாளில் அது ஆடை அணிவிக்கும்படி பரிந்துரைக்கும். அப்போது அவருக்கு கண்ணியம் எனும் கிரீடம் சூட்டப்படும். மீண்டும் குர்ஆன் யா அல்லாஹ் இன்னும் அதிகமாக அணியச் செய் என்று கூறும். பிறகு அவருக்கு மிக கண்ணியமான ஆடைகள் அணிவிக்கப்படும். மீண்டும் குர்ஆன் யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக் கொள்வாயாக என்று கூறும். அல்லாஹ் தஆலா அவரை மனமுகந்து பொருந்திக் கொள்வான். பிறகு அந்த நபரிடம் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வாயாக, சுவன பதவிகளில் உயர்ந்து கொண்டே செல்வாயாக என்று கூறப்படும். ஒவ்வொரு வசனத்திற்கு பகரமாக ஒவ்வொரு நன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. மனைவியரிடையே நீதி செலுத்தாமை. ஒருவருக்கு 2 மனைவியர் இருந்து அவர்களுக்கு உணவு, உடை, பொருள், பங்கீடு, தாம்பத்தியம் ஆகியவற்றில் நீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் மறுமை நாளில் அவருடைய கழுத்தில் அரிக்கண்டம் மாட்டப்பட்டவராக உடலின் இடப்புறம் சாய்ந்தவராக வருவார். அவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் திறந்துவிடப்படும். வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்களின் மீது திறந்துவிடப்படும். அன்று உங்கள் வீடுகளை புனித காபாவை அலங்கரிப்பது போன்று அலங்கரிப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. நற்செயலுக்கு பிரதிபலன் சொர்க்கம்.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செய்தின் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் அனந்தரமாக கொடுக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் உண்பீர்கள். 9வதாக நபி வழி மருத்துவம், தேள் கடிக்கு மருந்து. சஹாபாக்களின் ஒரு குழு எங்கோ சென்று கொண்டிருந்த போது யாரோ ஒரு மனிதரை தேள் கொட்டிவிட்டது. அங்குள்ளவர்கள் அந்த மனிதருக்கு ஓதி விடுமாறு சஹாபாக்களிடம் வேண்டினார். ஒரு சஹாபி மட்டும் அவ்விடம் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார். உடனே அவர் நலம் பெற்றார் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை, பொறுமை இன்னும் தொழுகை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் தஆலாவிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.